ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜி விளாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற முகலேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போது அந்த வீடியோடைய அந்த கோவிலோடைய ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோவிலை சுற்றி பார்க்க போகலாம். கமான், செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம என்ஜாயாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு காட்டு வழி ஒரு 1 கிலோமீட்டர் வரும். வீடியோடைய டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால அதை வந்து அந்தளவுக்கு காட்டல. பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோடனே ஒரு சின்ன அருவி இருக்கும். அந்த அருவியை தாண்டி போனீங்கன்னா படிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிரும். செம்ம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணி உடனே கிளம்பி வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடையோ கேர்ள் ஃப்ரெண்டோடையோ இந்த கோவிலுக்கு வராதிங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த கோவில் வந்து சேஃப் இல்லை, சரிங்களா? காட்டுக்குள்ள நடந்து போகிறதுனால படிக்கட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபேமிலியோடு வராதிங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் ரெடியாக ரெக்கார்டாக இருக்குது. இதுக்கப்புறம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும். நாம் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டோம், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கிறோம். நம்ம ஆளுக்கு அதோ ஏறி போகிறாங்க, நான் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டேன். மறுபடியும் இப்போ போய் அவங்கள பிடிக்கணும். ஒரு வழி கிட்ட வந்துட்டோம் நம்ம ஆளுங்கிட்ட. கபடியில் அடி சில்பாய் கால் வலிக்குது, அதனால தான் ஸ்லோவாக வந்துருக்கிறேன். எனக்கு டயர்டாக நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். நம்மளாம் அதோ போயின்னுக்குறாங்க. ஆந்திரா காடு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையே தெரில, மேலே இதுக்கப்புறம் சரியான வியூ ஒன்று இருக்குது. அந்த வியூவை காட்டுறேன். மறக்காம அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதுக்கப்புறம் வீடியோலாம் பயங்கரமாக போட்டு தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு லெவலுக்கு போயிட்டதுக்கப்புறம் நம்ம எங்கே விளாக் போகிறதுக்கு முன்னாலையும் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவோம், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வாலண்டியராக 4 பேர் 5 பேர் எங்கேயோ போகிறதுனா கூப்பிட்டு போவோம் கண்டிப்பாக. மேலே கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் டயர்டாகி உட்காந்துட்டு இருக்கல. ஓ தானே, நான் டயர்டு தானே ஆயிடுச்சு, கால் வலிக்குதுல்ல, சில்பான கால் நோவுது எனக்கு இப்போது. வியூ பாருங்கள், சரியாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நம்ம பாருங்க பாருங்கள், மேலே அதுவும் தெரியுறாங்க. நான் டயர்ட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னுக்கிறேன். நான் அந்த பக்கம் தான் மேலே ஏறணும் பாருங்கள். ஒரு வழியாக மேலேருந்து யாரை படிக்கட்டு வந்துட்டோம். இந்த கெட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. பார்க்குறதுக்கு வியூ இந்த இடத்துல பார்த்து ரொம்ப சரியாக இருக்குது. அவ்வளோதான், இந்த படியான வந்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடலான்னு நினைக்கிறேன். என் காலுக்கு நாங்கள் வரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. படி இதுக்கப்புறம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராகவே இருக்குது. மழை பெஞ்சு ஜவுக்கு ஊற்றி எடுத்துருக்குது. பாசு பிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வழுக்கும், கொஞ்சம் உஷாராக தான் போகணும். இதுக்கப்புறம் நம்மளால் கத்தது கேட்குதா? மேலே இருக்கார் அவர். அடே எப்பா, மேலே இருந்து பார்க்க இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது இடமெல்லாம். நம்மளால் என்ன படம் தெரியாதா, ஜாலியில் கத்துறாரு. இந்த படி வழியாக தான் ஏறி வந்துருக்குறோம். பாருங்கள், பயங்கரமாக குடஞ்சி கட்டிக்கிறாங்க அந்த கோயிலை. மழை பெய்யறதுனால சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இங்கே உருவாகிருக்குது. தேவையில்ல ஆய் சொல்கிறா கௌதமே, தண்ணி எப்பறம் இருக்குது? ஓகே, ஒரு வழியாக மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தொலை நடக்கணுமா. கௌதம் வந்து டயரில் ஃப்ரெஷ் வாஷ் ஆகிட்டார். நம்மளால் தரணி அவங்க ஒய்ஃப் வீடியோ கால் பண்ணி வியூ காட்டினுக்கிறாரு எப்படி இதுன்ட்டு. இதுக்கப்புறம் நிறையா ரெடி பண்ணுவோம் போலகுது. நல்லா பெரிய பெரிய ராடை வந்து ட்ரில் போட்டு ஹோல்ஸில் சொறி வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. அநேகமாக கோயில் ஒன்று நல்லா டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏற முடியல அப்படின்னு சொல்லுறாங்க. இங்கே மேலே வந்து பாருங்கள் கடை வச்சுருக்காங்க. மேலே ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது.
சாப்பிட்றதுக்கெல்லாம் கிடைக்கும் போல இருக்குது. இங்கே மேலே வந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவர் தான் அந்த கடை ஓனர் போல இருக்குது. இடமே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக பார்க்குறதுக்கு. அநேகமாக கோயில் வந்துட்டோம். இந்த இதுக்குள்ளே தான் வந்துட்டு சிவன் இருக்கார். முகலீஸ்வரர் சொன்னது இதுக்குள்ளே தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் படி ஏதோ போகுது, முருகன் கோயிலுக்கு போகிற வழியாக. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அதையும் வந்துட்டு போய் நாங்கள் காட்டுறோம். படி ஏறி வந்து ஓரம் மூச்சு வாங்குறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது பலிபீடம். இது முன்னாடி முன்வாசலில் பலிபீடம். இவரே தான் கோயில் நிர்வாகம் போல் இருக்குது. இவர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் பொட்டெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக இந்த பாறை இடுக்கில் தான் வந்து இருக்கும் போல இருக்குது சிவன். போயிட்டு உள்ளே போயிட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நந்தவன் நேராக 2 வீலர் வந்து கேட்குறாங்க. நாங்கள் நடந்தே வந்தோம்னதுக்கு மேலே வரையுமே வண்டி வருது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு வண்டியிலே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இவர் தான் அந்த கோயில் அந்த நிர்வாகம் போல இருக்குது. இவர் தான் எல்லா டீட்டெயிலும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கையில் எடுக்கிறாங்க தான் வந்துட்டு உள்ள என்ட்ரி டிக்கெட் போல இருக்குது. 10 பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியதான். இந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கேருந்து உள்ளே கிளம்ப போகிறேன் இப்போது. கௌதமே, கோயிலில் சைலண்ட்டாக இருக்கு, நம்ம கத்தக்கூடாது. இந்த பாறை இடுக்கில் தான் வந்துட்டு சாமி இருக்குது. மூளை வரை இங்கே உள்ளதாக இருக்கார் முகலீஸ்வரர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பார்த்தீங்கன்னா இங்கே தான் மூளை இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, அம்பாள் இருக்காங்க, சிவபெருமான் இருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது உள்ள இடம். பார்க்கவே செம்மையாக இருக்குது உள்ள. இந்த மூல உரங்களாக இருக்கார், விநாயகர் இருக்கார், முருகன் பெருமான் இருக்கார், சிவபெருமானும் அம்பாலும் அவங்க உள்ளே இருக்காங்க. இவர் தான் பூஜை பண்ணுறாரு. ஓம் நம சிவாய. ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. शिवाय नमः। इष्टकार्यासिद्धिरस्तु, मनोवांछा प्राप्तिरस्तु, आदि दंपतुल अनुग्रह प्राप्तिरस्तु। इसको मार देते। ओम नमः शिवाय, नमः शिवाय नमः। नवासाय नमः। और मार देते। जलकंठेश्वर स्वामी अनुग्रह प्राप्ति सर्वमंगल मांगल्ये शरण्ये साधुके त्र्यंबकं वर्धनं सर्वविशिष्टाय। மூளை வரை இந்த குகை உள்ள தான் இருக்கார். நான் வந்து தம்ப்லைனில் வந்து அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். முடிஞ்சால் பாய்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ பாருங்கள், இந்த பெரிய பாறை இருக்குது. இந்த பாறை உள்ள தான் வந்துட்டு மூலவர் இருக்கார். இப்போ தான் நான் வந்துட்டு மூலவர் உள்ள போயிட்டு வந்திருப்போம். நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து வெளியே அவுட்லுக். இது இந்த குகையோடைய அவுட்லுக். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே மூலஸ்தானமே இவ்வளோ தான். உள்ள ஏதோ வந்து சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சுனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூலவர் ஃபுல்லாகவே இதுதான் வந்து மூலஸ்தானமே. இங்கே வந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பான தரிசனம் கிடைக்குது. நல்ல புகழ்பெற்ற கோவிலாம் இது. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண போகிறாங்களா அந்த கோவிலை. பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து இவ்வளோ மேலே வந்து அன்னதானம் வந்து ஃப்ரீயாக தான் போடுறாங்க. அதுவும் 156 வருஷமாக அன்னதானம் இங்கே ஃப்ரீயாக தான் போட்டுட்ருக்காங்களாம். உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் இது. 156 வருஷமாக வந்துட்டு ஒரு வளர்ந்து வரும் கோயில் வந்து 156 வருஷமாக சாப்பாடு போடுறாங்கன்னா உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். இவ்வளோ மேலே வந்துட்டு ஃப்ரீ சாப்பாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 ஸ்டேட் இருந்தால் வந்திருக்கிறாருங்க ஆள். ஓ அப்படிங்களா? சாப்பாடு டே அண்ட் நைட் கண்டினியூ.
அப்படின்னா குரங்கு இருக்குது, குரங்கு கூட சாப்பாடு போடுறாங்க இங்கே. சரிண்ணா சரிண்ணா. சாப்பாடு எப்படி இருக்குது வெளியே? சூப்பராக இருக்குதாங்க சாப்பாடு, உண்மையிலே ஒருத்தன்றாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆந்திராவுடைய மொத்த அழகும் இந்த ஒரே இடத்துல இருக்கும் போல இருக்குது. பார்க்குறதுக்கே கண் கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு வியூ வந்து அருமையாக இருக்குது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனல் அஜி விலாக்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.